யோபு 36:16. அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். Even so he would have removed you out of the narrow space into a broad space. நெருக்கம்னா ஒரு ஆளை பிடிச்சி நெருக்கிறது மட்டும் இல்லை, பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், வேதனையான சம்பவங்கள், any unpleasant painful things that crush your mindset. உன்னுடைய மனநிலையை பாதிக்கிற எல்லா காரியங்களும் நெருக்கம்தான். ஸோ இதை கொடுத்து நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒரு காரியங்களை சொல்ல தெரிஞ்சுக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் வருகின்ற நெருக்கங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். நியாயாதிபதிகள் 10:9-10. இஸ்ரவேல் புத்திரர் பாகாலை சேவித்தார்கள். தேவன் அவர்களை பெலிஸ்தியருடைய கையிலும் அம்மோனுடைய புத்திரருடைய கையிலும் விட்டு போட்டார். அவர்கள் இஸ்ரவேலை நெருக்கினார்கள். ஆண்டவரே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாரு, சுழுக்கெடுங்க உங்களுக்கு அப்படின்னு பொலிஷன்லெஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை. அவள் என்றைக்கு விற்கிறாள் திரும்பினாங்களோ அன்னைக்கு ஆண்டவர் அவளை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். தாவீது தேவனுடைய பக்தன் இல்லையா? அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் நெருக்கப்பட்டானாம், ஆனால் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரில் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி ஏற்றிட்டு. பவுல் சொல்லுகிறான், நான் எப்பக்கம் நெருக்க போவதில்லை. உன் வாழ்க்கையிலே நீ தவறு செய்யாமல் வருகின்ற நெருக்கங்களை நீ கவலைப்படாத. நீ நெருங்கி போவதில்லை. குடும்பத்திலே உபத்திரங்கள் வரதான் செய்யும், வேதனைகள் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும். யாராவது ஒரு பாடம் உனக்கு வரதான்னு சொன்னால் அது ராங் டாக்டரின். வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரம்னு இயேசுவை சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? பவுல் சொல்லல இல்லையா? சரி, இப்போ 2 காரியங்கள் சொல்ல போகிற நல்லா கவனிச்சுட்டு வாங்க. எல்லா தரப்பான மக்களுக்கும் புரியணுன்றதுக்காக சில காரியங்கள் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. நெருக்கமும் சோர்வும். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அடுத்த தமிழில் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. டே டு டே லைஃப்லேருந்து சொல்லுகிறேன். When our phone hangs or works slow, we delete our unwanted apps, pictures, files and data. In the same way, when life's hangover slows down due to external pressure, let us delete the unwarranted memories, forget all the painful experience, so that we may have extra space to have God's given consolation and solution to live an abundant life. டெலிஃபோன் இது செல்லு வச்சுருக்கோம், அதில் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். ஏன்னா ஏகப்பட்ட படம் போய் எடுத்திருப்பான், போகிற வழியிலெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு எடுத்திருப்பான், நேரே ஆப்ஸ் இருக்கும். இதெல்லாம் டிலீட் பண்ணால் தான் கொஞ்சம் இடம் இருக்கும். அது மாதிரி தலையில் சில காரியங்களை ஏற்றி வச்சுருப்பேன். பெயின்ஃபுல் மெமரிஸ், ஹர்ட்ஃபுல் மெமரிஸ், திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபர்கெட். இதெல்லாம் அழிச்சினா தான் ஆண்டவர் காட் கிவன் உனக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுக்குறாரோ அதை செய்ய முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரைட், இது நம்பர் 1. நம்பர் 2 கேளுங்க. மணி கேன் கிவ் யூ அ பெட், நாட் ஸ்லீப். பணம் உனக்கு படுக்கையை கொடுக்கும், தூக்கத்தை கொடுக்காது. மணி வில் கிவ் யூ அ புக், நாட் மெமரி. புத்தகத்தை கொடுக்கும், ஞாபக சக்தியை கொடுக்காது. மணி வில் கிவ் யூ காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் நாட் பியூட்டி. அழகு சாதனங்களை கொடுக்கும், ஆனால் அழகை கொடுக்காது. மணி வில் பை அ பில்டிங் அண்ட் நாட் அ ஃபேமிலி. கட்டிடத்தை கொடுக்கும், குடும்பத்தை கொடுக்காது. மணி வில் பை லக்ஸரிஸ் பட் நாட் காட்ஸ் பிரசன்ஸ். பணம் உனக்கு சொகுசை கொடுக்கும், கேளிக்கைகளை கொடுக்கும், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை அது கொடுக்க முடியாது. மணி வில் கிவ் யூ அம்யூஸ்மெண்ட் பட் நாட் ஹாப்பினஸ். கேளிக்கைகள் எல்லாம் இருக்கலாம், சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. மணி வில் டேக் யூ டு a church in a car, in an AC car, but not the salvation. உன்னை ஏசி காரில் கூட்டிகிட்டு போவோம், அப்படியே வருவேன் நீ வந்து போன மாதிரியே. ரட்சிப்பு உனக்கு அது கொடுக்க முடியாது. மணி வில் டேக் யூ டு எனி பிளேஸ் இன் திஸ் வேர்ல்ட் பட் நாட் டு ஹெவன். ஆனால் எல்லா உலகத்தில் எங்கே வேணால் போகலாம் இல்லையா? இப்போது ஃப்ளையிங் இப்போவே பார்த்தீங்கன்னா 18 நாட்டில் விசா இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் போயினே இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி. இன்னும் அது மாதிரி குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். God can give you all these things, but God will give you a peace that passeth not all the understandings in the life. உலகத்திலே கொடுக்கக்கூடாதும் எடுக்கக்கூடாதுமான தெய்வீக ஒரு சமாதானத்தை அவர் தருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எலிசாவினுடைய வீட்டிலே 100 பேர் இருந்தாங்க. 50 பேர் எலியா தீர்க்கதரிசியின் புத்திரனால், இவன் ஒரு 50 பேர் சேர்த்துறான். 100 பேருக்கு இடம் இல்லை. ரைட்? என்ன
எந்த காலத்தில் இது நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். நல்லா கவனிச்சிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அப்போது அதில் 2-3 பேர் போய் சொன்னாங்க, எங்களுக்கு இடம் வந்து ரொம்ப இந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் வேறு இடத்துல போய் இதுக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 காரியம் இதில். நீ ட்ரைனிங் பீரியடில் இருக்க தீர்க்கதரிசியின் புத்திரனா சில காரியங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நெருக்கங்கள் இருக்கும். அது இருக்க தான் செய்யும். வென் யூ ஆர் லேர்னிங், எடுத்த உடனே எடுத்துன்னு போய் உன்னை வந்து ஒரு பெரிய இடத்துல வைக்க மாட்டார் ஆண்டவர், ரைட்? 2வது, அவர் உன்னை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஸோ இது இப்படி தான் ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கத்து வீட்டில் போய் ஒரு கோடாரி மட்டும் வாங்கிட்டு போய் மரம் வெட்டுறாங்க. வெறும் ஒரு கடன் வாங்கின கோடாரியை வைத்து என்ன பண்ண முடியாது, ஒரு பெரிய அற்புதம் செய்ய முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது இல்லையா? அது மழுங்கி போனது. ஞானி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மழுங்கின காரியங்களை வைத்தால் உன் வாழ்க்கையிலே அதிகமான பலனை பிரயோகிக்க வேண்டும். இல்லை ஒரு காரியம் ஒரு பட்ஜெட்லாம் போடவே இல்லை. அடுத்தது பாருங்க, தேவ உதவி உனக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நீ என்ன நினைக்கணும்னா, எங்கேருந்து விழுந்ததுன்னு பார்க்கணும். தேவ மனுஷன் சொன்னான், ஏய் எங்கேருந்துடா விழுந்ததுன்னா, உன் வாழ்க்கையில் நீ எங்கேருந்து விழுந்தா, என்ன சூழ்நிலை இருந்தால், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க ஆண்டவருக்கு அப்படின்னு உனக்கு தெரியலன்னா நீ ஒன்றுக்கும் அற்புதமே பெற்ற முடியாது. அநேக இடங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு மார்க்லேருந்து வராங்க பாருங்கள், அவள் வாழ்க்கையில் அதிகமாக அற்புதம் நடக்குது. மேபி ஐ கேனாட் ப்ரூவ் திஸ். ஏன் தெரியுமா, நான் என்ன நினைக்கிறது, அவங்க அப்படியே நம்புகிறாங்க, தேவனை விசுவாசமாக இருக்காங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், ரைட்? அப்போது இவன் என்ன பண்ணுறான், ஒரு கொம்பை வெட்டி போடுறான், அந்த சிலுவை கீக்கள். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் லேட்டில். அது மிதந்துருச்சு, இரும்பு மிதக்கிறது இல்லையா? அப்போது இது வந்து கிராவிட்டின்னு நியூட்டன் கண்டுபிடிச்சார் இல்லையா? அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அது மிதக்குது. ஏரோப்ளைன் போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது லாஸ் ஆஃப் ஏரோடைனமிக்ஸ்னு இருக்குது, அதுபடி பறக்குது. மற்றபடி எதுவுமே அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போனால் இழுத்துறோம் இல்லையா? அப்போது அவன் சொல்கிறான், நீ போய் எடுத்துக்கொண்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா அது மிதக்கும், அற்புதம் நடக்கும், அவன் போய் எடுக்க மாட்டான். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெருக்கத்தை பற்றி ஆரம்பித்தோம். இவன் சொல்லுகிறான், இந்த தீர்க்கதரிசி புத்திரர் 4 பேர் சொன்னாங்க, இந்த இடம் நெருக்கமாக இருக்கு, இடம் நெருக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க, ரைட்? பின் பிரிக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் டைமில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் இதில் பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ். சரி, இப்போது நல்லா கவனிச்சுவாங்க. இது வந்து இந்த நெருக்கம் நம்ம எல்லாருக்கும் வருது இல்லையா? சிலர் காட்டுறீங்க, சொல்கிறது இல்லை, இது பண்ணுறாங்க, எல்லாம் அமுக்கி வச்சுக்கிறீங்க, அழுத்தங்கள், பாருங்கள், ரைட்? ஏன் மனிதனுக்கு இந்த நெருக்கங்கள் வருகிறது? 3 காரியம் சொல்கிறேன். இது இந்த செய்திகளை எல்லா செய்திக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த நெருக்கங்கள் வருகிறது? இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ ஃபார் அ பிக் பிளெஸிங்ஸ், ஹி மே பெர்மிட் சர்டன் ப்ராசஸ் ஆஃப் சஃபரிங். ஜோசஃபை டஞ்சனில் வைத்தாங்கன்னு போட்டிருக்கு. டஞ்சன்றது ஒரு ஆஷ்டம் இல்லையா? காற்று இல்லாத ஒரு அறையில் போட்டாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் ஒன்று ஒரு பெரிய காலத்துக்கு அடுத்தது தான் உனக்கு டஞ்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நெருக்கங்கள் வருதுன்னு சொல்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒன்று ஒரு பெரிய ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி, ஒரு பெரிய ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு அவர் உன்னை கூட்டி இருந்தால் நிச்சயமாக பின்பிரிக்ஸ் வரும். ஏன்னா யாரும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தீர்க்கதரிசிக்கு சொந்த வீடு ஊரில் வந்து இது இல்லை. இயேசுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா குறையா பேசினவங்க எல்லாம் அவங்க கூட இருந்தவங்க தான். இவன் தச்சம் பையன்யா, இவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நம்ம கூட விளையாடினாங்கடா, கோலி ஆட்சி. அப்போ அப்புறம் 3வது என்னென்னா, இஃப் லவ் இஸ் யுவர் சாய்ஸ், சஃபரிங் இஸ் அ பாசிபிலிட்டி. நல்லா கவனிங்க. இஃப் லவ் இஸ் யுவர் சாய்ஸ், சஃபரிங் இஸ் அ பாசிபிலிட்டி, ரைட்? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த பழத்தை ஏவாள் பிடிச்ச உடனே அவனுக்கு வில் வந்துருச்சு. ஆண்டவர் தான் அவளை படித்தார், நீ வேணாம் போயான்னு சொல்ல முடியும். இன்றைக்கி நான் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ ஆண்டவரை வந்து நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சஃபரிங் வரும். ஆனால் அந்த நேசிக்கிறதா இல்லை நீ தான் டிசைட் பண்ணும். பேதுருவை பார்த்து, யோ இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இது பண்ணிட்டேன், நான் பாவிகளை மறைச்சிட்டேன், நான் போகிறேன், நீ என்னை நேசிச்சே ஆகணும், போய் ஆடுகளை மேய்ன்னு சொல்லலை, நீ நேசிக்கிறாயான்னு கேட்டார். அப்போது உன் வாழ்க்கையில் நீ நெருக்கங்களே வேண்டான்னு சொன்னீங்கன்னா போயான்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? நான் உன்னை நேசிக்கல சார், ரைட்? சொல்லிடலாம் இல்லையா? இஃப் லவ் இஸ் அ சாய்ஸ், சஃபரிங் இஸ் அ பாசிபிலிட்டி. சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது சொல்ல போகிறேன். நெருக்கம் வந்துருச்சுன்னா எப்படி மக்கள் செயல்படுறாங்கன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, பிரச்சனை வந்து மாட்டின உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். 7 காரியம் சொல்லப்போ நல்லா கவனிச்சுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நான் விலைக்கு நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அறையிலே யார் இருக்கிறார்கள்
என்பது ரொம்ப முக்கியம். இது கணவன் மனைவிக்காக இல்லை, என் மனைவி இருக்காங்க அதனால் அற்புதம் நடக்கலாம் இல்லை, இது ஒன்று. ரைட்? அப்போது ஹூ இஸ் இன் யுவர் ரூம் ரெக்கார்ட்ஸ் வாட்ஸ் த பிக் மிராக்கிள் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். எவரி வீட்டுக்கு போனோன்னே என்ன சொன்னார், இவங்கெல்லாம் அழுதுன்னு இருக்கிறாங்க, புலம்பல், அவிசுவாசிங்க, இவங்கள வச்சு நான் அற்புதம் செய்ய முடியாது, அவங்க வெளியே போய் சொல்லணும். அப்போ உன் கூட டிப்ரெஸ்ட் ஆளுங்க இருந்தாங்கன்னா டிப்ரெஷன் வந்துடும் உங்களுக்கு. அந்த புத்தகத்தில் அப்படி தான் எழுதியிருக்கேன், டிப்ரெஷன் புக் எடுத்து வாசித்து பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எடுத்த உடனே சூட்கேஸ் கொடுத்துட மாட்டார் ஆண்டவர், பெரிய ஊழியம் செய்யணும். நான் நினச்சேன் அது மாதிரி, அதே கதை நீங்கள் சொல்லுனா ஏந்தி நீங்கள் போயிடுவீங்க இல்லையா. லாட்ரி சீட்டு வாங்கி பார்த்தேன், என்னென்ன பார்த்தேன், நான் என்ன நினச்சேன்னா ஒரு சூட்கேஸ் கொடுத்துருவாரு, நம்ம கோட் சூட்லாம் தச்சிக்கலாம், எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கூட நான் போய் டெய்லர்கிட்டலாம் கேட்டேன். ஆண்டவர் அப்படி கொடுக்கல இல்லையா. சரி, மூணாவது பாருங்கள், இஸ்ரவேல் என்னென்ன காரியங்களை கேட்டாலோ அதெல்லாம் கொடுத்தார், ஆனால் அவருடைய சரீரத்தில் இழைப்பை, ஆத்மாவிலே இழைப்பை உண்டு பண்ணினார். சில பேர் சொல்லுவாங்க, அங்கிள் நான் இந்த கேர்ள் எல்லாம் நான் வந்து கட்டிக்கலான் இருக்கேன், இவன் வந்து கிறிஸ்டியன் கேர்ளு, எல்லாம் சர்ச்சுக்கு தான் போகிறா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு. ஆண்டவருடைய சித்தம் இல்லாத பண்ணால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அதில் பெரிய இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை வேணான்னு நிறுத்திடுவார். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா. இளைய மகன் வந்து கொள்ளையடிக்கலை, எனக்கு உரியதை கொடுன்னு கேட்டான். ஆனால் ஏற்ற வேலையில் சரியாக கேட்க பிடிக்கிறனால அவன் என்ன பண்ணா, அவனுடைய ஆத்மாவில் இழைப்பு வந்துருச்சு. ஆனால் உங்கள் மகன் கூட அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜோம் பண்ணுங்க. நோபடி வென் டு அந்த இளைய மகனை பார்க்கறது, ட்ராக்ட் கொடுக்கவோ எவாஞ்சலிஸ்ட் போய் பிரசங்கம் பண்ணல. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் பேசினார், எந்த இடத்துல உட்காந்துருக்கா பாடுறா, பண்ணி தின்றதுன்னு எல்லாம் அவனை சோர்த்து நின்றுருக்கான். நான் சொன்னேன் ஒரு இல்லையா சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் அது மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள். அடுத்தது பாருங்கள், 10 கன்னிகைகள் இருந்தாங்க, 5 பேர்கிட்ட விளக்கு இருந்தது, எண்ணெய் இல்லை. விளக்குன்றது வேத வசனம், வேத வசனம் இருக்குது, ஆயில் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. ரைட்? அப்போ என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுகிறதுனா, அவர்கள்ட்ட சொல்கிறாரு, விற்கிறவர்கள்ட்ட போய் வாங்கி கொள்ளுங்கள்னு என்ன சொன்னால், யூ ஹாவ் டு பே அ ப்ரைஸ். பிரதர் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நீங்கள் வேணாம் ஒரு நாள் தலைமையில் போய் வச்சு என்னை ஜோம் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணிவிடுங்க. இல்லை இல்லை, நீ ஜெபி வேதம் வாசி, தேவனை உண்மையாக நேசிக்கன்னு சொல்லு, அபரீதமாக கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற ஆள் என்ன பண்ணுவான்னா, ஒரு இடத்துல உட்காந்து என்னென்ன செலவாகிறதுன்னு பார்ப்பான்னு ஜீசஸ் சொல்லியிருக்கார் இல்லையா. நெகேமியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, அவன் எல்லா காரியங்களையும் ராஜா கொடுத்துட்டான், இதை எப்படி கட்டுறதுன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து திட்டம் பண்ணினான். ஹி பிளான்ட் இன் இஸ் லைஃப். ஒரு இல்லையோ சொல்லுங்கள். அப்போது 7 காரியம் சொல்லிட்டேன், நீங்கள் கவனிச்சு வரீங்க. நெருக்கங்கள் ஏன் வருகிறதுன்னு 3 காரியம் சொன்னேன். இஃப் லவ் இஸ் அ சாய்ஸ், சஃபரிங் இஸ் அ பாசிபிலிட்டின்னு சொன்னேன். உன்னுடைய அறையில் யார் இருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் உனக்கு சூட்கேஸ் கொடுத்துட மாட்டார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களே போராடி கேட்டால் கொடுத்துருவார். அது உனக்கு ஆன்மீக இடத்துல உனக்கு ஆஸ்வாதமாக இருக்காது. ரைட்? அடுத்தது, என்ன தேவனுடைய பணியாக இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன்னு தெரியணும் இல்லையா, எங்கே போகிறேன்னு தெரியணும், யாருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன்னு தெரியணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது, ஒரு மழுங்கி போன காரியங்களை வைத்து கொண்டு எத்தனையோ வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ காரியங்கள் தேவை இருக்குல்ல. ஒரு ராங் கால்குலேஷன் போட்டாங்க. சரி, நடந்தது என்னென்னா, அந்த அந்த தலையில் இருக்கிற அந்த ஆக்ஸோடைய பெரிய தலை கீழே விழுந்துருச்சு, தண்ணி உள்ள அது உள்ளே முழுகிடுச்சு இல்லையா. அப்போது அவர்கள் வந்து எல்சாட்டு சொல்கிறாங்க, சார் இந்த ஒரே ஒரு கோடையாரி வந்தாலும் அது விழுந்துச்சு சார். என்னை கூட்டிகிட்டு போகிறான். அவர் கீழே வந்து எட்டி பார்த்தாரு. ஓ தண்ணியா, எங்கே இருந்து விழுதுன்னு கேட்டார். எபேசு சபைக்கு சொல்கிறாரு, எங்கே இருந்து விழுந்ததுன்னு பாரு, நீ எங்கேருந்து விழுந்தான்னு பாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறார் இல்லையா. ஆனால் இல்லை மென்று குளியல் மீது இருக்காத, ஏதாவது இருக்கா எங்கே இருந்து பாருன்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க ரைட் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க இல்லையா. எலிசாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. மார்த்தாலும் மரியாவும் கல்றகிட்ட கூப்பிட்டு போனாங்க. அநேக ஆர்கியூமெண்ட்லாம் நடக்குது. ரைட்? கடைசியில் என்ன பண்ணாங்க, கல்றகிட்ட கூப்பிட்டு போங்க. எவரி வீட்டிலே செத்துட்டான்னு சொன்னவொன்னு கூட எவரி கூப்பிட்டு போகிறான், ஏதாவது பண்ணுறாரா பார்க்கணும். ஆகார் தேவனுடைய வசனம் சொல்லுது, தேவதன் சொல்கிறான், நீ போய் அந்த குழந்தைய எடு, அவன் வாழ்வான்னு சொன்னோடனே போய் எடுக்கிறான். தேவனுடைய வசனம், தேவனுடைய மனுஷர்கள், தேவன் உன்னோடு கூட இருந்தால் எந்த இடத்துல நீ விழவிட்டு பண்ணினாலும் அந்த இடத்துல போய் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா போகிறான், மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை வந்து நீ பிழைப்பான்னு சொல்கிறான். போய் சொல்கிறான், நீ பிழைப்பான். அப்போது
தேவன் உன்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். அந்த இடத்திலே தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலிசா ஒரு கட்டையை எடுத்து போட்டான். என்ன எடுத்து போட்டான்? ஒரு கட்டை. அது வந்து சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமில் ஏற்கனவே மாறா என்ற இடத்துல தண்ணீர் கசப்பாக இருந்த பொழுது மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டை எடுத்து போட சொல்கிறாரு. இதுவும் சிலுவைக்கு அடையாளம் தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே வர வழியே இல்லைன்னு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் சிலுவை உனக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் உன் வாழ்க்கையிலே பெரிய கல்வி செய்வார். என்ன நடந்தது? இரும்பு மிதந்து விட்டது. ரைட். கடைசியில் பாருங்க, அவன் சொல்றாரு, ஏய் எங்கன்னு வந்தது? மிதக்குது, அதானா, சரி எடுன்றாரு. அப்போது ஒரு 38 வருஷம் ஒருத்தன் உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க. 12 பேர் அடின்னு நிற்கிறாங்க. டெய்லி நல்லா சாப்பிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு ஜீசஸ் சொன்னார், ஏன்பா எந்திரிக்க நான் அற்புதம் சொல்லிட்டேன்ல, தூக்கி விடுங்கப்பான்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் படுக்கை நீ எடுத்துக்கொண்டு போ. அதாவது உன்னுடைய இன்வால்மெண்ட் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குருடனை பார்த்து உனக்கு என்னையா செய்யணுன்றாரு. ஏன் இதெல்லாம் என்னையா ரெடிகுலஸ் கொஸ்டினாக இருக்குது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய லெவலில் இருந்து எனக்கு தேவை நீ சொல்லணும்னு நினைக்கிறாரு, வேறு எதுவுமே இல்லை. ஆமேன். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு முக்கியமாக இருந்தது. அப்பொழுது இவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். உன் வாழ்க்கையிலே நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்தோடனே எல்லாம் நெருக்கமாக இருக்குதுன்னு நினைக்காத. ஒரு நாள் உன்னை ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் எதை பார்ப்பார்னா, யோசேப்பை டஞ்சனில் இருந்ததை பார்க்கல, அவன் பிரதானியாக இருக்கிறத அவர் பார்த்தார். இப்போ ஆண்டவர் உன்னை என்னவாய் வைத்து என்னவாய் பயன்படுத்த போகிறார் என்பது ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு இதுதான் ஊழியமா, கிறிஸ்டியன் ஊழியமா அப்படின்னு நினைக்காத. எவ்ரி மிராக்கிள் இன் தி பைபிள் ஸ்டார்டட் வித் அ ப்ராப்ளம். வேதத்திலே இருந்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு 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 அற்புதம் சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனையோடு தான் ஆரம்பித்தது. டோன்ட் டெல் யுவர் காட் தட் யூ காட் அ பிக் ப்ராப்ளம். யூ ஹாவ் டு டெல் தட் ப்ராப்ளம் தட் யூ ஹாவ் அ பிக் காட். ஆண்டவரை பார்த்து என் பிரச்சனை பெருசுன்னு சொல்லாத, பிரச்சனையை பார்த்து எங்கள் ஆண்டவர் பெரியவர்னு சொல்லு. ஆமேன். Don't tell the miracle worker that you have nobody to put you in the pool of Bethesda when an angel visits. அற்புதம் செய்கிறவர் நிற்கிறார், அவர்கிட்ட சொல்கிறான், சார் என்னை யாருமே எடுத்து விட மாட்டுறாங்க. ஏய், அற்புதம் செய்கிறவனே நிற்கிறார் ஐயா. அந்த அற்புதம் செய்கிறது தான் ஐ எம் இன்ட்ரடியூசிங் டு யூ. இது ஒரு பெரிய தலைகீழாக கையில் நடக்கணும், வாக்கிங் வித் ஹேண்டுன்றாங்களே, அப்படிலாம் நாட் நெசசரி. ரைட். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவது, நல்ல ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய நெருக்கங்கள், அழுத்தங்கள், பாரங்கள் எல்லாமே என் இயேசுவுக்கு தெரியும். காரணம், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:7 சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவருக்கு எல்லாம் நெருக்கம் தெரியும். ஆனாலும் அவர் தன்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை. அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இந்த காரியங்கள்லாம் எதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். என்கிட்ட ஒரு டைட்டான் வாட்ச் இருக்குது, 5 வருஷம் முன்னால் வாங்கினது, இன்னும் ஓடிட்டுருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அதில் இருக்கிற பேட்டரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதான் கேல்வனைஸ்ட் பேட்டரின்றாங்க இல்லையா? அப்போது யூ மஸ்ட் கெட் கேல்வனைஸ்ட் இன் ஸ்பிரிட். இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். பேட்டரி மாதிரி இத்தினூண்டாக இருக்கும். அதுக்கு அந்த கிளாக் போட்டால் ஒரு காரியங்கள் ஒரு இதில் ஓடிட்டுருக்கும். அதனால் சாத்தான் உங்களை ஏமாத்திடக்கூடாது. ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிற, நல்லா கவனிங்க. ஒரு மந்திரி காட்டுக்குள்ளே போனாராம். அது எதுக்கு போனார் தெரில, ஒருவேளை வேட்டையாட போனாரான்னு தெரில. அங்கே ஒரு கரடி வந்து அவர் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு ஒரு 5 பேர் பசங்கள்லாம் சீட் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போது இவர் ஓன்னு கத்துன உடனே ஓடி போய் எல்லாம் சேர்ந்து கரடி அடித்து சாவடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் தான் வந்து அந்த மந்திரி, ராஜாவுடைய மந்திரி, நாளைக்கு அரண்மனைக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ 5 பேரும் போய் நின்னாங்களாம். அங்கே போய் 5 பேரும் நின்ன உடனே அவங்கள அப்படியே ராஜாட்ட கூப்பிட்டு போனான். சார், உங்களுக்கு நான் இன்றைக்கி மந்திரியாக இருந்திருக்க முடியாது, இந்த பசங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. உடனே ராஜா சொன்னாரா, இந்த 5 பேருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு எழுதிக்கோ.
அதை கொடுத்துடலான்னு. ஒருத்தன் பொண்ணு கேட்டான், அவன் வீடு கேட்டான், என்னென்னமோ கேட்டான். ஒரே ஒரு ஆள் என்ன சொன்னான்னா, ராஜா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாரம் தங்கணும்னு. சரின்ட்டார் ராஜா. நடந்தது என்ன தெரியுமா? 3 மாதத்துக்குள்ளாக புது ரோடு, லைட்டிங்கு, வீடு, ஏசி எல்லாம் வந்து அன்இன்டரப்டட் ப்ரேயர்ஸுக்களை எல்லாம். நான் கடலூர் மாவட்டத்தில் இருந்தேன். சிஎம் வராங்கன்னு சொன்னீங்கன்னா சர்க்கியூட் ஹவுஸ்னு இருக்கும், பாழஞ்ச பில்டிங்காக இருக்கும். சிஎம் வந்து 1 நாள் 1 ஹவர் 2 ஹவர் தங்குறதுனா ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. உன் வாழ்க்கையிலே இயேசு வர வேண்டும், என் வீட்டில் தங்கணும்னா எல்லா காரியங்களுமே பெருசாகிடும். ஒரு அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போம் அந்த நேரத்தில். தேங்க்யூ ஜீசஸ். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றி போடுவார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் மாற்றுவார். அப்படியே ஸ்டாண்டர்டாக நீ வந்து அனலிமின்றி குறையும் இருக்காது. டோன்ட் live a life of stagnation, limitation. Your life must be useful to some weary hearted soul. That's the reason God is teaching you all these things. Thank you, Jesus.